சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹாங் யூன்ஹோன்னு நினைச்சு அந்த பக்கம் வர்ற யூன்சங் கிட்ட பேசிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கிருந்து வெளியே போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் கம்பெனிக்கு போய் நம்ம ஹாங்கோ யூன்ஹோ அந்த சிஸ்டம்லாம் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு பெரிய ட்ரக் போறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துருது. சேம் அதே மாதிரி ஒரு ட்ரக்கை நம்ம ஹாங் அவங்களுடைய வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துருப்பாங்க. இவங்க வீட்டில் டேமேஜ் ஆகி இருக்கிற பொருள்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேர்மன் அந்த ட்ரக்கை வர வச்சதா சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாரும் இப்போ வெளியே போங்க, வேலையெல்லாம் முடிஞ்சப்பறம் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வேலை சேர்மன் அந்த பணம் எல்லாத்தையுமே வீட்டில் எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பாருன்னு நம்ம ஹாங்க்கு டவுட் வந்துருது. இப்படி அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையுமே அவங்க யூன்ஹோ கிட்ட சொன்னதும் அவனும் கிளியரா சொல்லிடுறான். அப்ப உங்களோட வீட்டுல தான் அந்த பணத்தை சேர்மன் எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பாரு. ட்ரக் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் வேற ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாருமே அங்க இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு. இதுக்கப்புறம் இங்க நடந்த விஷயங்களை தான் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹாங் ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம யூன்ஹோ அவங்களுக்காக கொடை எடுத்துட்டு வரதுக்கு போயிருப்பான். யூன்ஹோ திரும்ப வந்து பார்க்கும்போது ஹாங் இந்த இடத்த விட்டு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த யூன்சங் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனோட கார்ல அவங்க உட்காந்து போற விஷயம் நம்ம யூன்ஹோக்கு எதுவும் புரியல. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம யூன்ஹோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கார்ல பின்னாடியே போயிருப்பான். இவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரான்னு தெரிஞ்சதுமே அந்த யூன்சங் வேணும்னே என்ன பண்ணிருப்பான், இவனோட காரை சேஸ் பண்ணிட்டு அவன் கரெக்டா கிட்ட வரும்போதுல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் வேணும்னே பண்ணிருப்பான். ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு நம்ம யூன்ஹோ தான் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு காரை விட்டு வெளியே வந்திருப்பான். அப்புறம் தான் ஹாங்க்கு புரியும் இவ்வளவு நேரம் அவங்க உட்காந்து வந்துட்டு இருந்தது பேசிட்டு இருந்தது எல்லாமே யூன்சங் கிட்டதான் அப்படின்னு. ஹாங் உனக்கு என்னாச்சு, இது வரைக்கும் நான் யாருனே உனக்கு அடையாளம் தெரியல, இவ்வளவு நேரம் என்கிட்ட யூன்ஹோ நினைச்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஹாங்க்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. காரை விட்டு இறங்கலான்னு பார்த்தா அவங்க இங்க இருந்து போகாத மாதிரி டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த யூன்சங் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப நீ இங்க இருந்து போய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க யூன்ஹோ கிட்ட என்ன சொல்ல போற? உன் முன்னாடி இருக்கிற பர்சன் யாருன்றது கூட உன்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நீ என்ன யூன்ஹோ நினைச்சு என்னோட கார்ல வந்துட்டேன்னு சொன்னா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். அதனால நீ அவங்ககிட்ட உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்தாம நம்ம ரெண்டு பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்னு அவங்ககிட்ட சொல்லு. ஆல்ரெடி நம்ம ஹாங்க இதுக்கு மேல யூன்ஹோ கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற முடிவோட இருக்காங்க. காரை விட்டு வெளியே வந்ததும் இந்த யூன்சங் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. ஹாங் நான் அங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு என்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன், நீ இப்ப நல்லா தானே இருக்க, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்றான். சரி வா நம்ம இப்ப இங்க இருந்து போலான்னு ஹாங்கோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போலான்னு பார்த்தா அவங்க அவனுடைய கையை தட்டி விட்டுட்டு இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யூன்சங்க மீட் பண்ணி பேசினேன், அவனுடைய கிராண்ட் பாவை பாக்குறதுக்கு கூப்பிட்டு போறதா சொன்னான், அதனாலதான் நான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம யூன்ஹோ நானும் உன் கூட வரேன், நீ மட்டுமா தனியா போவேன்னு கேட்கறான். இவனை கடுப்பேத்துற மாதிரியே யூன்சங் என்னால ஒன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, ஹாங் மட்டும் தான் அவனுடைய கிராண்ட் பாவை போய் பார்த்து பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்றான். ஹாங் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம யூன்ஹோ கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத, நான் அவரை பார்த்து பேசிட்டு உடனே வந்துருவேன், நீ பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக அங்க வந்துருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க இருந்து போகும்போது கூட கண்ணாடி வழியா நம்ம யூன்ஹோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டே தான் போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூன்ஹோனுடைய கார் கிட்ட போகும்போது யாரோ அவனுடைய தலையில அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனை யார் அடிச்சாங்க அப்படின்றது கூட நம்ம யூன்ஹோக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு யூஎஸ்ல இருக்க அந்த டேயை தான் காட்டுறாங்க. யாரோ அவங்களோட வீட்டுக்கு வெளியே காலிங் பெல் அடிச்சிருப்பாங்க. இவங்களும் ஷாக்கா போய் பார்த்திருப்பாங்கல்ல. அது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். இவனோட பேரு ஜே. இந்த ஜே இருக்கால ஒரு வகையான சைக்கோ. நான் இப்ப இங்கதான் இருக்கேன்றது நீ எப்படி கண்டுபிடிச்ச, நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருப்பியான்னு கேக்குறாங்க. இவன் கூட ஒன்னா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுடைய குழந்தைய கூட தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஜே அவங்களை விடவே மாட்டான். உன்னை கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயமா? அங்க உள்ள குழந்தை அழுதுட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டதுமே சைக்கோவா மாறிடுறான். உள்ள போய் என்னமோ அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கான். டேய் அவங்க கிட்ட சொல்றாங்க குழந்தையோட பேரு கோனோ, அது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு. பதிலுக்கு அவனும் அதெல்லாம் இனிமே குழந்தையோட பேர்ல, இனிமே நான் வைக்கிறது தான் ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கான். அந்த சியோல் கிட்டயும் அவனோட ஃபேமிலி கிட்டயும் மாட்டி நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, இப்ப எல்லாமே சரியாகிடுச்சு, நீ எதுவும் கவலைப்படாத. ஏன்னா இவனும் இதுக்கு முன்னாடி குயின்ஸ் குரூப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான், வேற ஒரு நேமோட ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல. அவன் பண்ணாத ஒரு தப்பு அவன் தான் பண்ண மாதிரி நான் எல்லாத்தையுமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால அவன் சீக்கிரமே ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். டேய்க்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. டேய் நான் இப்படிலாம் பண்ணது உன்னுடைய நல்லதுக்காக தான், நீ அவனை ஏமாத்திட்ட அப்படின்ற கோவத்துல சேலனை தேடி வந்து ஏதாவது பண்ணனா என்ன பண்றது, அதனாலதான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுக்காக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே குழந்தை தொடர்ந்து அழுதுட்டு இருக்குது. நம்ம டேய் தான் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஆனா இவன் அந்த கத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு அந்த குழந்தைய வேற ஏதாவது ரூம்ல போய் அடைச்சு வச்சிரு, என்னால இங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். பார்த்தா யாரோ அவனை கார்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவன் தலையில அங்கங்க அடிபட்டு இருக்கு. யார்தான் அவனை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான்னு பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் தான். யூன்ஹோனோட கதை இன்னையோட முடிஞ்சது அப்படின்னு பாய்சன் இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் அவனுடைய கழுத்துல போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இதே நேரம் அந்த யூன்சங் ஹாங்க கூப்பிட்டு இப்பதான் வீட்டுக்கு ரீச் ஆகிறான். நான் இப்பவே போய் என்னுடைய கிராண்ட் பாவை பார்த்து பேசணும்னு சொல்ல எதுக்கு அவசரப்படுற, மழையில் நினைஞ்சு நீ வந்திருக்க, உன்னுடைய ரூம் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் உள்ளதானே இருக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நீ கிராண்ட் பாவை
மீட் பண்ணி பேசுவேன்னு சொல்றான். ஹாங் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவங்களுடைய ரூமை போய் பார்க்கும்போது தான் ஒரு பெண் அவங்களுடைய கண்ணில் படுது. அது அவங்களோடது தான். அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த யோன்சாங் வேற ஒரு பக்கம் ஹாங் கூட ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட போறோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தில் இருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ட்ரிங்க்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கால் வருதுன்னு அட்டன் பண்ணி பேசுறான். கால் பண்ணி இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கான்ட்ராக்டர் தான். நீங்க சொல்லியிருந்த மாதிரியே நான் யூன்ஹோட கதையை முடிச்சிட்டேன். இப்ப அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு நீங்க எனக்கு தர்றதா சொல்லியிருந்த அந்த பணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க இருந்து அப்படியே வேற கண்ட்ரிக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் இப்பவே ரெடி பண்ணுங்கன்னு சொல்றான். யோன்சாங் என்ன பண்றா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த டைம்ல நம்ம ரெண்டு பேருமே போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை வரும். நீ யார்கிட்டயும் மாட்டாம சேஃபா ஒரு இடத்துல போய் தங்கிடு. உனக்கு தர வேண்டிய பணம், ஃபிளைட் டிக்கெட்ஸ் அதெல்லாம் நான் சீக்கிரமா ரெடி பண்றேன். இப்ப உடனே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா போலீஸ்க்கு மேல டவுட் வந்துடும் சொல்லி போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அவன் ஹாங் கூட போய் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபுட்டுமே ரெடியா இருக்கு பாரு. இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன தோணுதுன்னு சிரிச்சுட்டே கேட்கறான். இப்ப இந்த இடத்த பாக்குறதுக்கு என்னோட வீடு மாதிரியே தெரியலன்னு ஹாங் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவன் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காகலாம் இங்க வரல. நான் என்னோட கிராண்ட் பாவை பார்த்து பேசிட்டு இங்க இருந்து போயிடுறேன். அதுதான் என்னோட வேலைன்னு சொல்றாங்க. உடனே இவனும் என்கிட்ட கொஞ்சம் பேசி, நமக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதெல்லாம் நம்ம சரி பண்ண வேணாமா? அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவங்ககிட்ட இருக்க அந்த செயின் எடுத்து காட்டுறான். இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நீ யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான். சின்ன வயசுல நீ உன்னோட ஃபேமிலி கூட ஒன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்திருந்த. அங்க ஒரு டாக் உன்னை கடிக்கிறதுக்காக வேகமா வந்தது. அதை நான் தான் அட்டாக் பண்ணி உன்னை காப்பாத்தினேன். ஹாங்க் இந்த விஷயம் ஞாபகம் வந்துருது. அப்ப நீ தான் அந்த பையனா? நம்ம ரெண்டு பேருமே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மீட் பண்ணமான்னு கேட்க, இல்ல நம்ம அதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம ஹாங் என்ன சொல்றாங்க, அப்ப நான் தண்ணியில மூழ்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், அந்த டைம்ல என்ன வந்து காப்பாத்தினது நீயா? அவனும் மனசாட்சியே இல்லாம ஆமா அது நான் தான் போய் சொல்லிடுறான். இதை கேட்டதுமே நம்ம ஹாங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு யூன்ஹோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பையனுடைய பழைய போட்டோ ஆல்பம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஹாங்கோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்களா. ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப டேலண்ட், எல்லாத்துலயுமே அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பாக்ஸிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவன் ஒரு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கூடவும் சேர்ந்து மெரின் கேம்ப்காக ஒர்க் பண்றதுக்கு போயிருந்தான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு அந்த பீச்ல மூழ்கிட்டா. அப்ப யூன்ஹோ தான் போய் அந்த பொண்ணை காப்பாத்தினான். இந்த இன்சிடென்ட் பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாங்கோட அம்மாக்கே ஒரு செகண்ட் டவுட், இது என்ன நம்ம பொண்ணு ஹாங்கோட லைஃப்ல நடந்த விஷயம் மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த யோன்சாங் கிட்ட நம்ம ஹாங்கு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ வந்து என்ன காப்பாத்தினு சொல்ற, அதெல்லாம் ஓகே, ஆனா அப்ப நீ எதுக்காக பீச்சுக்கு வந்திருந்த? இவனும் பதிலுக்கு, நான் என்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அவங்க உன்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீ பீச்ல மாட்டி அந்த தண்ணியில மூழ்கிட்டு இருந்த. அங்க நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன்னு சொல்றான். உண்மை என்னன்னா நம்ம யூனு தான் ஹாங் அந்த இடத்துல காப்பாத்தினது. இவன் அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்திருப்பான் போல இருக்கு. ஆனா இவன் தான் நம்ம ஹாங்க காப்பாத்தின மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. ஹாங், நான் இந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு அதுக்கான டைமே சரியா கிடைச்சது இல்ல. இப்ப நான் ஆசைப்படுறது உன் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசணும்ன்றது மட்டும்தான். இப்படி என்னென்னமோ டயலாக் எல்லாம் பேசி அவன் கூட ஒன்னா உட்காந்து ஹாங்க சாப்பிடுற மாதிரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்க அவன் சொல்லியிருந்த மாதிரியே கிராண்ட் பாவை மீட் பண்றதுக்காக அவருடைய ரூமுக்கு வந்திருக்காங்க. நான் ஹாங் வந்திருக்கேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சேர்மேன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த சன்யாங்க வர இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹாங்க தடுக்கிறதுக்காக. அவங்க பையன் யோன்ஸ் அவங்க பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக உள்ள போறதுக்கு அலோ பண்ண? அவன் நமக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. யோன்ஸும் சேர்மேனுக்கு அவரை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்றதே அவருக்கு தெரியாது. இப்ப ஹாங் கிட்ட அவர் எதை பத்தி பேச போறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாங் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது இந்த சன்யாங்க அவங்களை கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது, அதே மாதிரி உன்னோட கிராண்ட் பாவை மீட் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு போலாம் தானே நீங்க வந்திருக்க. உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட இருக்க அந்த பணம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது கிட்ட ஹாங்கு செம டென்ஷன் ஆகிடுது. நீங்க எங்க ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் தான் உங்களுக்கு பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேணும்னு. இவர் என்னோட கிராண்ட் பா, அப்புறம் எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நாங்க இவர மரியாதையை தான் பாத்துக்கிட்டோம். இப்படி எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நான் சீக்கிரம் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த யோன்சாங் ஹாங்க சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே போறான். அவனோட அம்மா தான் அவனை தடுத்து நிறுத்தி பேசுறாங்க. நீ அந்த பொண்ணு ஹாங் கிட்ட பேசுறதெல்லாம் இதோட அவாய்ட் பண்ணு அப்படின்னு. ஆனா யோன்சாங் இவங்க கையை தட்டி விட்டுட்டு வெளியே போய் ஹாங்க தான் தேடிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹாங் எங்க போனாங்க அப்படின்றத அவனால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நம்ம ஹாங்க காட்டுறாங்க. அவங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்கும். அந்த வழியா வெளியே போறதுக்காக தான் அவங்க கேட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப பெரிய இடம். அந்த கேட் எங்க இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வரல. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்க போறதுன்னு தெரியாம அப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு கார் வர்றத பாக்குறாங்க. கார்ல இருந்து வெளியே வர்றது நம்ம யோன்ஹோ தான். அவனை பார்த்தது நம்ம ஹாங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரம் யோன்ஹோ தெரிஞ்சுட்டு இருந்தவன் அடுத்த செகண்டே அவங்களுடைய கண்ணுக்கு யோன்சாங் மாதிரி தெரியறான். இப்படி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையால நம்ம ஹாங் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோன்ஹோ அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து அவங்களை டச் பண்ணி பேசுறான். ஹாங், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் இல்லல்ல அப்படின்னு. அவனை பார்த்தும் கூட சந்தோஷமா பேச முடியாம ஒருவேளை இது யோன்சாங்கா இருக்குமோன்னு சொல்லி பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. யோன்ஹோ, இது உண்மையாவே நீ தானே? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உன் தலையில ஏன் அடிபட்டு இருக்கு? நீ மறுபடியும் யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டு வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு நம்ம யோன்ஹோ, நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. தனியாவே நான் அன்னைக்கு 4-5 பேரை சமாளிச்சுட்டு வந்தேன். உனக்கு அது ஞாபகம் இருக்குல்லன்னு கேக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன அப்புறம் தான் நம்ம ஹாங்க்கு கன்ஃபார்ம் ஆகுது இது கண்டிப்பா யோன்ஹோ தான் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த யோன்சாங்க தான் காட்டுறாங்க. ஹாங்க கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த சிசிடிவி ரூம்ல இருந்து கார்டன்ல
இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாங் யூன்ஹோ 2 பேருமே ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதை விட முக்கியமா செம்ம ஷாக்கு. இந்த யூன்ஹோ எப்படி இப்போ உயிரோட இருக்கான்னு அந்த கான்ட்ராக்டரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது என்ன சொல்லியிருந்த, நீ யூன்ஹோ சாகடிச்சிட்டு அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னல, இப்போ அவன் எப்படி உயிரோட இருக்கான்னு கேட்க அப்புறம் தான் கான்ட்ராக்டர் சொல்றான், அவன் யூன்ஹோட கழுத்துல இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பான்ல. அப்ப நம்ம யூன்ஹோ தான் அவனுக்கு தெளிவா பேசி புரிய வச்சிருப்பான். நீ நினைச்சா நீ இப்பவே சாகடிச்சிடலாம், ஆனா இந்த வேலையை நீ யாருக்காக பண்ற, அவங்க உனக்கு நம்பிக்கையா இருக்காங்களா நீ பாக்கணும்ல. அவங்க சொல்லியிருந்த மாதிரி பணத்தை உனக்கு தராம கடைசியில் அவங்க உன்னையே மாட்டி விட்டுட்டா, அதனால நீ இப்பவே அவனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல கான்ட்ராக்டரும் அந்த யூன்சங்க்கு கால் பண்ணி போய் சொல்லியிருப்பான். நீங்க என்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி அந்த யூன்ஹோனை சாகடிச்சு எனக்கு சேர வேண்டிய பணம் டிக்கெட் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த யூன்சங் போன் சுவிச் ஆஃப் பண்ணதுலயே அந்த கான்ட்ராக்டர் செம்ம டென்ஷன் ஆகியிருப்பான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம யூன்ஹோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசியிருப்பான். பாத்தியா, நீ யாருக்காக வேலை செய்றியா அவனே உனக்கு ஒரு நம்பிக்கையான பர்சன் கிடையாது. ஒரு வேலை இப்ப நீ மட்டும் என்ன சாகடிச்சனா கண்டிப்பா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீ உன்னுடைய அடியாளுங்க கூட வந்து என்ன அடிச்சிருக்கான்னு ஒரு கேஸ் இருக்கு. என்ன நீ தான் சாகடிச்சேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா உனக்கு 20 வருஷம் ஜெயில். அதனால நான் சொல்றது கேளு, நீ அந்த யூன்சங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா எனக்கு ஹெல்ப் பண்ண. நீ என்ன எதுவும் பண்ணாம இங்க இருந்து விட்டுட்டுனா உன்னுடைய கேஸ் எல்லாத்தையுமே நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த மக்கள் கிட்ட பேசி நான் சமாதானமா போக சொல்லிடுவேன். இதனால உனக்கு பனிஷ்மெண்ட்டும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ வேற கண்ட்ரீஸ்க்கு போகலாம். நம்ம யூன்ஹோ பேசுறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்டரும் அவனுக்கு சரின்னு சொல்லியிருப்பான். ஆனா பாவம் இப்ப அந்த யூன்சங்க்கு தான் எல்லா பிரச்சனையும். கான்ட்ராக்டர் போன்ல அவனை மிரட்டிட்டு இருக்கான். நீ எனக்கு எவ்வளவு பணம் தரதா சொல்லியிருந்தியா அது எல்லாத்தையும் மரியாதையா அனுப்பிடு, இல்லைன்னா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். உனக்காக தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த அந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான். யூன்ஹோ சாகடிக்கிற வேலையை நீ எனக்கு தான் தந்திருந்தேன்னு எல்லா உண்மையும் போய் சொல்லிடுவேன். எல்லா பக்கமும் லாக் ஆகிட்டான் போல இருக்கு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அவனுக்கே தெரியல. அப்படியே நின்னுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹாங் அப்புறம் யூன்ஹோ தான் காட்டுறாங்க. நம்ம யூன்ஹோ இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு தான் ஹாங்க கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா அவங்க உள்ள வந்து பார்க்கும்போது அவனுடைய ட்ரெஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் கலைஞ்சு போயிருக்கு. அது அவங்க பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பரபரப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்டை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம ஹாங் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போ நம்ம 2 பேரோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீ இந்த இடத்துக்கு தான் வந்து ஜாலியா இருந்தியா? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, எப்பயாவது தான் நானே இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹாங் அவனை சும்மா விடுற மாதிரி இல்ல. அடுத்தடுத்து இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அங்க சோஃபால பெட்ஷீட் இருக்கிறத பார்த்துட்டு நீ இங்க வந்து இதுலதான் படுத்து தூங்குவியா? உடனே இவனும் ஆமா உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல, இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற இடத்துல போய் நான் கொஞ்ச நேரம் சாஞ்சி படுத்தாலே நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவேன். பதிலுக்கு ஹாங்க அப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ நிம்மதியா வந்து இங்க தூங்கிட்டு தான் இருக்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல இருந்து எனக்கெல்லாம் சரியா தூக்கமே வர்றதில்ல தெரியுமா? என்னடா இது, என்ன பேசினாலும் பிரச்சனையில போய் முடியுதுன்னு நம்ம யூன்ஹோவும் பதறி போய், இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து தனியா ஸ்டே பண்ணணும்னு நான் முடிவு பண்ணது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் சரியான முடிவே இல்லை. நம்ம வீடு தான் பெஸ்ட். பாரு இந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. நான் இங்க இருந்தது கொஞ்ச நாள் தான், அதுவும் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. நீயும் இந்த இடத்துல இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹாங்க ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூட இல்லாம என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நான் தனியா இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹாங்க அப்படிலாம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் அடிக்கடி நான் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா அது உங்ககிட்ட தான் வந்து சொன்னதில்லை. இப்படி அவன் பேசுறதை கேட்கும்போது ஹாங்க்கு செம சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூன்ஹோ ஹாங்காக அவன் தான் ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரெடி பண்ணிருக்க அந்த ஃபுட் ஹாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. யூன்ஹோ ஒருவேளை என்னுடைய ட்ரீட்மெண்ட் சரியா போகாம நான் கடைசியில இறந்து போயிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் நீ யாரையாவது டேட் பண்ணுவியா, நீங்க 2 பேரும் இதே வீட்டுல ஒன்னா ஸ்டே பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசுறது கேட்டு அவனே ஷாக் ஆகி அப்படியே கப்ல இருக்கிற தண்ணியை துப்பிடுறான். ஹாங் இப்ப எதுக்கு நீ இந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்க, இதெல்லாம் விட்டு தயவு செஞ்சு ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றான். இல்ல நான் கேட்கிற விஷயத்துக்கு நீ எனக்கு ஆன்சர் தந்தே ஆகணும். எனக்கு அப்புறம் நீ டேட் பண்ண போற அந்த பொண்ணுக்கு இப்படிதான் ஃபுட்லாம் ரெடி பண்ணி தருவியா? இப்ப நீ இதுக்கு சரியா ஆன்சரை தராம டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணன்னு வை, எனக்கு முன்னாடி உன் கதை முடிஞ்சு நீ போய் சேர்ந்துருவ ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம யூன்ஹோம் பதிலுக்கு இங்க பாரு நான் அப்படிலாம் வேற யாரையும் டேட் பண்ண மாட்டேன். நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த எந்த விஷயமும் தெரியாம எப்படி என்ன வேற ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுவான்னு யோசிக்கிறேன்னு கேக்குறான். யூன்ஹோ உன்னை யார் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண போறா? நீ ரொம்ப கைண்டான பர்சன், ஸ்மார்ட், பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்க, நீயே ஃபுட்லாம் ரெடி பண்ணி தர. ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இதை விட வேற ஏதாவது விஷயம் தேவைப்படுமா? நீயே சொல்லு. நானே சொல்றேன், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் எப்பவுமே உன்னுடைய ஒய்ஃபா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்படுவேன். ஹாங் அவனை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம யூன்ஹோக்கு செம சந்தோஷமா இருக்கு. சரி சரி விடு, உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனா இப்படிலாம் நீ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா என்னுடைய ஹார்ட் பீட் தான் அதிகமாகுது அப்படின்னு 2 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த யூன்சோங்க காட்டுறாங்க. ஹாங் இப்படி பண்ணது நினைச்சு அவங்க மேல இருக்கிற கோவத்துல அங்க இருக்கிற டைனிங் டேபிள் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் தான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, அந்த பொண்ணு ஹாங் நீ அவாய்ட் பண்ணிட்டு உன்னுடைய வேலையை பாரு, அப்பதான் உன்னால நிம்மதியா இருக்க முடியும்னு. பாரு ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளவுதான். கடைசியா யூன்சோங்க அங்க இருந்து எழுந்து போகும்போது எனக்கு இப்ப இதெல்லாம் பழகி போயிடுச்சு. ஹாங் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவ எப்படி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதே மாதிரி தானே நீங்களும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ரிச்
ரிச்சான லைஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே என்னை பத்தி யோசிக்காம நான் அப்படியே ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் சன்னி அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை தனியா ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போனதெல்லாம் உண்மைதான் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருந்து ஒரு கப்பல நான் தான் உன்னை தத்தெடுத்து வளர்க்க வச்சேன். ஆனா அவங்க உன்னை வீட்டில் சரியா பாத்துக்கல, உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நான் தான் அவங்களுக்கு பணத்தெல்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். உன்னை அவங்க டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. உனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட் இருக்கும், அவங்க ட்ரிங்க் பண்ணவே மாட்டாங்க, ஆனா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸை கடைசியில் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல தான் க்ளோஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ட் நடந்ததுன்னு யோசிக்கிறியா? இதெல்லாம் நான் தான் உனக்காக பண்ண விஷயம். அந்த ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜும் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவனை அடிப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அங்கிருந்து போன கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல அந்த இன்சார்ஜும் இறந்து போயிட்டான். இதுவும் கோஇன்சிடென்ட் கிடையாது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக பண்ணது. நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன் அப்படின்றதுக்காக எனக்கு உன் மேல பாசமே இல்லை நினைச்சிடாத. எந்த ஒரு பர்சனால நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கியோ கடைசியில் நான் உங்களை உயிரோட விட்டதில்லை. இப்ப எனக்கு என்னமோ அந்த லிஸ்ட்ல ஹாங் வந்துருவாளோன்னு தோணுது. அதனால உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை எல்லாமே சீக்கிரமே சரி பண்ணிடு. இல்லைன்னா உன்னுடைய நல்லதுக்காக நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.